பொதுவாக அறம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசுவது தமிழ் சமூகம் தான். இன்னைக்கு அறம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் அறத்தை இந்த சமூகத்திற்கு அறம் என்றால் என்ன என்று பாடம் நடத்தியவர்கள் இந்த தமிழ் சமூகம். வள்ளுவன் சொல்வான், அழுக்காறு அவாவிகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். 4 விஷயங்களை தவிர்த்து விட்டால் அறம் என்று சொல்வான். பொறாமை, ஆசை, கடும் சொல், சினம், இந்த 4ஐயும் தவிர்த்து வருவதே அறம் என்று சொல்வான். இன்னைக்கு அதெல்லாம் இப்ப இல்லை, அதை தாண்டி போய்விட்டது. இன்னைக்கு குறைந்தபட்ச நேர்மையாக இருப்பதே அறம். குறைந்தபட்ச அறம் கூட இல்லாத ஒரு ஆட்சி இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்குது. அறமற்ற ஆட்சி. பொதுவாக தமிழ் சமூகத்தில் சொல்லுவாங்க, இருப்பதை கொடுப்பது தர்மம் என்பார்கள். இருப்பதையே கொடுப்பது தானம் என்பார்கள். இருப்பதில் கொடுப்பது தர்மம், இருப்பதையே கொடுப்பது தானம். ஆனால் தமிழறம் என்ன சொல்கிறது என்றால், கொடுப்பதையும் தக்க இடம் நோக்கி கொடுப்பது அறம் என்கிறது. அதுதான் இந்த சமூக நீதி மாடல். அதானிக்கும் அம்பானிக்கு கொடுப்பது அறம் அல்ல. அதானிக்கும் அம்பானிக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் தூக்கி கொடுப்பது அறம் அல்ல. கொடுப்பதை தக்க இடம் நோக்கி கொடுப்பது அறம். அந்த ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசனின் அறம் அதுவாகத்தான் இருக்க முடியும். அதை தாண்டி தமிழ் சமூகம் சொல்கிறது, அறம் செய்ய விரும்பு. வெறும் அறத்தை மட்டும் நமக்கு பாடம் சொல்லல, அறத்தை செய்ய விரும்பு என்று சொல்கிறது. இன்னைக்கு செய்ய முடிகிறதா? இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் சொல்வார்கள், அறம் என்றால் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தீமையை நன்மையை கொண்டு தடுங்கள். இதுதான் அறம். ஒரு தீமையை நன்மையை கொண்டு தடுங்கள். உங்களால் கையால் தடுக்க முடிந்தால் கையால் தடுங்கள். கையால் தடுக்க முடியலையா, வார்த்தைகளால் தடுங்கள். அதுவும் முடியலையா, மனதால் தடுங்கள். இதுதான் அறம். அப்போ ஒரு தீமையை நன்மையை கொண்டு எப்படி தடுப்பது? ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்றால் ஒரு தீய ஆட்சியை தடுக்கின்ற வேலையை செய்ய வேண்டும். அதுதான் அறம். இன்னைக்கு ஒன்றியத்தில் அறமற்ற ஒரு ஆட்சி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு கூட பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்துகிட்டே இருக்கார். கஜினி முகமது மாதிரி படையெடுத்துக்கிட்டே இருக்கார். கஜினி முகமதுக்காவது 17வது தடவை வெற்றி கிடைச்சது, இவருக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. கஜினி முகமதுக்கு 17வது வாய்ப்பு கிடைத்தது, இவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சொல்கிறார், இந்த தமிழகத்திலே திமுகவையும் காங்கிரஸையும் இல்லாமல் ஆக்குவதற்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. பாவம், நாட்டுக்கே பொய் சொல்பவரை ஏமாத்தி இருக்காங்க, அதையும் ஒருத்தர் நம்புறார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்பவர்களுடைய அறமற்ற ஆட்சியிலே இன்னைக்கு அறம் என்றால் இந்த தமிழ் அறம் என்பதை இந்த சமூகத்துக்கு, இந்திய சமூகத்துக்கு சொல்கின்ற ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஆர் பாலு சொன்னாங்க, இந்த ஃபண்ட் எல்லாம் எப்படி தமிழகம் வஞ்சிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை. ஜிஎஸ்டி கொண்டு வஞ்சிக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே பல பேர் சொல்லிட்டாங்க, ₹1 கொடுத்தா நமக்கு 26 காசோ 28 காசோ தான் கிடைக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 அவங்க கொடுத்தாங்கன்னா ₹2 25 காசு கொடுக்குறாங்க. அநீதி, சமமற்ற நீதி, அநீதியான ஒரு ஆட்சி. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இதுக்கு பற்றி தெளிவாக அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்க முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். 15வது நிதி கமிஷன் நமக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது 2021-26க்கு. எவ்வளவு கொடுக்கணும்? தமிழ்நாட்டுக்கு வெறும் 2 லட்சம் கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு 8 லட்சம் கோடி. இதெல்லாம் ஒரு அநீதி. அதை எதை வச்சு பண்றாங்க அப்படின்னு நான் படிச்சு பார்த்தேன். நம்ம தான் சம்பாதிச்சு கொடுக்குறோம், நம்ம ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம், நம்ம இவ்வளவு காசை ஒன்றிய அரசுக்கு கொடுக்குறோம், ஜிஎஸ்டிங்கிற பேர்ல இவ்வளவு பேர் கொடுக்குறோம், இதுவரை 20,000 கோடி நமக்கு தரவில்லை. ஏன் இந்த நிலைமை என்று பார்த்தா ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. என்ன அளவுகோல் தெரியுமா? இந்த நிதியை கொடுப்பதற்கென்று ஒரு 5 அளவுகோல், ஒரு வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க, மார்க். மாநிலங்களுடைய நிலப்பரப்புக்கு ஒரு 15 மார்க். சரி, மக்கள் தொகைக்கு ஒரு 15 மார்க், இதுவும் நியாயம்தான். வனம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு 10 மார்க். சரி, ஆனால்
தனிநபர் வருமானம் எந்த மாநிலத்தில் குறைவாக இருக்கிறதோ அதுக்கு 45 மார்க். எவன் சம்பாரிச்சு கொடுக்கிறானோ அவனுக்கு கம்மி மார்க். இன்னும் சொல்ல போனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் வெறும் 12 மார்க் தான். வரி வசூலை சிறப்பாக செய்கின்ற மாநிலங்களுக்கு வெறும் 2.5% மார்க் தான். எப்படிப்பட்ட ஒரு அநீதியான ஒரு கால்குலேஷன். அந்த பணத்தையும் கொடுக்கிறதுல தயக்கம். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, ஆளுநரை கொண்டு வஞ்சிக்கப்படுகிறது, பணத்தை கொடுக்காம வஞ்சிக்கப்படுகிறது. ஏனென்றால் இங்க நல்லாட்சி நடந்துவிடக் கூடாது என்று ஒன்றிய அரசு துடிக்குது. கடந்த 50 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில இந்த தேசம் இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கு. நான் நிறைய நேரம் பேச முடியாது, சுருக்கமா பேசுகிறேன். இன்னைக்கு நாங்க தான் சிறுபான்மை காவலர் என்று சில பேர் சொல்ல புறப்பட்டிருக்காங்க. நேற்று வரை அவர்களோடு கொஞ்சி குலாவி அவர்கள் இன்னைக்கு நாங்க தான் சிறுபான்மை காவலர். குடியுரிமை திருத்த சட்டம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். குடியுரிமை திருத்த சட்டம் வெறும் தமிழக முஸ்லிம்களுக்கு மட்டும் அச்சுறுத்தல் அல்ல, ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தல். மக்களவையில் அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தது, மாநிலங்களவையில் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடையாது. யார் வாக்களித்து கொண்டு வந்தார்கள் அது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் சொல்கிறார்கள் நாங்க தான் இன்னைக்கு சிறுபான்மைக்கு குத்தகை எடுத்திருக்கிறோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தது முத்தமிழர் கலைஞருடைய அரசு. கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியது முத்தமிழர் கலைஞருடைய அரசு. நாங்க நீண்ட நாளா கேட்டுக்கிட்டு இருந்தோம். பிசிஎம் ஒன்று இருக்குங்க, 3 விழுக்காடு பிசிஎம்ல கொடுக்குறாங்க. பிசி முஸ்லிம், அதுல என்ன ஒரு பிரச்சனைனா இஸ்லாத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. ஒரு தலித் நபர் அவர் ஏற்கனவே ஒரு ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட தலித் ஒதுக்கீட்டில் இருந்திருப்பார். அவர் ஒரு முஸ்லீமாக மாறிட்டாங்கன்னா அவருக்கு அவருடைய ஒதுக்கீடு கிடைக்காது. முஸ்லீமா வந்துட்டா முஸ்லீம்களுடைய 3.5% ஒதுக்கீடும் கிடைக்காது. ஒரு திரிசங்கு சொர்க்க மாதிரி. இது நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய நீண்ட நாள் கோரிக்கை. எப்படி நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வேணும்னு கேட்டோமோ அதே மாதிரி இந்த பிசிஎம் இதை மதம் மாறியவர்களும் அனுபவிக்கணும்னு கேட்டோம். நீண்ட நாள் கோரிக்கை. நம்முடைய தளபதி அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நான் நிறைவேற்றி தருவேன்னு சொல்லியிருக்கேன், உத்தரவாதம் கொடுத்திருக்கேன். யார் இந்த சமூகத்துக்கு நல்லது செஞ்சிருக்காங்க? அன்வர் ராஜா எனக்கு சொந்தக்காரர் தான், ராமநாதபுரத்துக்காரர், பாராளுமன்ற உறுப்பினர். முத்தலாக் சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கரடியா கத்தினார் பாராளுமன்றத்தில். முடிந்ததா? பாஜகவோட சேர்ந்துக்கின்னு அவர் வெளியே அனுப்பிச்சாங்க. எனக்கு மாமா தான் அவரு. யார் இஸ்லாமிய சமூகத்துக்கு சிறுபான்மை காவலராக இருக்கிறார்? யார் அவர்கள்? 370 ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லுது 370 இடங்களில் நாங்கள் பிடிப்போம். எங்க பிடிப்பீங்க? உண்மையான தகவல்கள் மறைக்கப்படுகின்றன. அன்பு சகோதரர்களே, உண்மையான தகவல்கள் மறைக்கப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்திலே அவங்க டப்பா டான்ஸ் ஆடிடும். அந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாதாரண பாராளுமன்ற தேர்தல் அல்ல. இஸ்லாமியர்களே இந்த தேசத்தில் வாழ முடியுமா முடியாதா என்கிற கேள்வி எல்லா இஸ்லாமிய சமூக மக்களிடம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் அந்த இது வேகாது. அண்ணன் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இருக்காங்க. நான் ஒரு விஷயம் படித்தேன். இதுவரை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பெயர்களை யோசிச்சு பார்த்தேன். அண்ணன் பேரை தவிர எனக்கு யார் பேரும் தெரியல. நான் யோசிச்சு பார்த்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யார் இருந்தாங்கன்னு கூகுள்ல தேடி பார்க்கிறேன். யார் இருந்தாங்கன்னே தெரியல. தமிழ் குடிமகன் அவர்கள் பேர் மட்டும் வந்துச்சு, அவ்வளவுதான். சில பேரால அந்த பதவிக்கு பெருமை, சில பேரால் பதவியால் ஆட்களுக்கு பெருமை. ஆனால் இங்க அண்ணனால் அந்த அமைச்சகத்துக்கு பெருமை. உண்மையிலே மனமும் வந்து அவரை பாராட்டுற. இந்து விரோத அரசு என்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இப்ப சொல்றது இல்ல. நான் ஊடகத்தில் பேசுறாள். இன்னைக்கு திமுகவை பார்த்து இந்து விரோத அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை தாண்டி செஞ்சுட்டாங்க. இனி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒன்றிய அரசுக்கு. இஸ்லாமிய சமூகத்தை மிரட்டல் விடுறாங்க, இவங்க சீட் கிடைக்கலன்னா போயிடுவாங்க, இவர்களுக்கு இடம் கொடுக்கலனா இல்ல. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள்,
யார் சிறுபான்மை காவலர், யார் இந்த சிறுபான்மை மக்களுக்கு செய்பவர்கள் என்கிற சமூக அக்கறையோடு அணுகின்ற கட்சி எங்கள் மனிதநேய மக்கள் கட்சி. எளிதான காரியம் அல்ல. முத்தமிழர் கலைஞர்கள் செஞ்ச ஒவ்வொன்றையும் நம்ம எண்ணி பார்க்கிறோம். 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் முத்தமிழர் கலைஞரை அவளை வைத்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அப்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் 108 வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் ஆம்புலன்ஸ் சேவையை ஏற்படுத்திட்டாங்க. கலைஞர் அவர்கள் அந்த மேடையில் சொல்றாங்க, ரொம்ப சிறப்பான விஷயம், இந்த 18 லட்சம் ரூபாய் செக்கு நாளைக்கு வந்து வாங்கிக்கோ, என் பெயரால் ஒரு ஆம்புலன்ஸை விடுங்க தமுக சார்பில். அந்த ஆம்புலன்ஸ் தான் எங்க தலைமையில் நின்று கொண்டிருக்கிறது இன்று வரை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் திமுகவுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியும் இருக்கிறது. அது யாராலும் பிரிக்க முடியாது, எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது. இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் திமுகவோடு என்றும் பயணிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.